ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மாமியாரை தெய்வமாக பார்க்கக்கூடிய பெண் ராசிகள் யாரு அப்படின்றத தான் பார்க்க போறோம். சில ராசிக்காரர்கள் பொதுவாகவே மற்றவர்களை மதித்து மற்றும் அனுசரித்து செல்லும் குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அந்த வகையில மாமியாரை மரியாதையுடனும் அன்பாகவும் நடத்த அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படக்கூடிய பெண் ராசிகள் யாருன்றதை தாங்க இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த பெண் ராசிகள் பாத்தீங்கன்னா மாமியார் கிட்ட ரொம்பவும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்கள் அப்படின்ட்டு ஜோதிடத்துல கணிக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசிக்காரர்கள் யாருன்றதை இந்த முழு காணொலியில பார்க்கலாம். முதலாவதாக கடகம். இந்த ராசியினர் பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இவர்கள் மாமியாரை தாய்க்கு நிகராக பாவிக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரர்கள் மாமியாரோட ரொம்பவும் நெருக்கமான உறவு கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்க என்னதான் கொடுமைக்காரர்களாக இருந்தாலும் சரி நம்ம அம்மா இருந்தா எப்படி இருக்கும், அதனால தன்னோட தாயை மாதிரி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே இவங்க குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அதனால கடகராசிக்காரர்கள் மாமியாரை மிகவும் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க. இரண்டாவதாக கன்னி. இவர்கள் பொறுமையானவர்கள் மற்றும் மற்றவர்களின் தேவையை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா மாமியாரின் தேவையை உணர்ந்து அவர்களை ரொம்பவும் மதிப்போடும் கண்ணியத்தோடும் நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கன்னி ராசினாலே ரொம்பவும் பொறுமையான ராசி. அவங்க யாரா இருந்தாலும் சரி எப்பவுமே நிதானத்தை கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா தான் புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய மாமியார் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி அவர்களிடம் மிகவும் பொறுமையை கையாண்டு அவர்களை தன்னுடைய தாயாகவே பார்த்து கொள்ளும் குணம் கொண்டவர்களாக இந்த கன்னிராசி பெண்கள் இருப்பார்கள் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க. மூன்றாவதாக துலாம். இவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சமநிலை மற்றும் இணக்கமான உறவுகளை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா மாமியாரோட நல்லுறவு பேண இவர்கள் முயற்சி செய்பவர்களாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சமாதானம், எதற்கும் சமாதானமா இருக்கணும், எல்லா விஷயமும் நாம நல்லுறவோடு செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால இவங்க கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா மாமியார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களோட ஒரு சமநிலையை மேற்கொள்ளக்கூடியவர்கள். அதோடு அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் சரி நாம சமாதானமா போயிடலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்திற்கும் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்களாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதனாலேயே இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய மாமியாரிடம் விட்டு கொடுத்து அவர்களை அரவணைத்து செல்லும் பெண்களாக இருப்பார்கள் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க. நான்காவதாக பார்த்தீங்கன்னா மீன ராசி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா இரக்க குணம் கொண்டவர்கள் மற்றும் மற்றவர்களோட உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள்லாம் மீனராசிக்காரர்கள் தான். அதனாலேயே மாமியார் கிட்ட பார்த்தீங்கன்னா அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளும் தன்மை இவர்களுக்கு இருக்கும். ஏன்னா மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரக்க குணம் கொண்டவர்கள். தெரியாத நபர்கள்கிட்டயே இரக்கம் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்களோட உள்ளுணர்வை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் மீனராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. தெரியாதவங்கிட்டயே அப்படி நடந்துக்கும் போது தான் திருமணமாகி செல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மாமியாரிடம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கிட்ட இரக்கம் கொண்டு அவர்களுடைய உள்ளுணர்வை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வதில் மிகவும் திறமைசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் தான். இந்த குறிப்பிட்ட ஒரு 4 ராசிக்காரர்கள் பெரும்பாலும் மாமியாரை தன்னுடைய தாயாகவே பாவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க. இது உண்மையா அப்படின்றத அந்தந்த ராசிக்காரர்களை கேட்டாதான் தெரியும். ஏன்னா பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு இது நடந்திருக்கு. இப்படித்தான் பெரும்பாலான ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்கு. இதுல உங்க ராசி என்ன? நீங்க உங்க வீட்டுல உங்க மாமியார் கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க? இந்த ராசிப்படி உங்கள் மாமியாரிடம் நீங்க தாயாக நடக்கிறீங்களா இல்ல உங்க மாமியாரிடம் நீங்க வேற மாதிரி நடந்துக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொளி பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.